மகாமாயா. பண்டைய காலத்தில் சூரத் என்ற அரசன் பூமியை ஆண்டு வந்தான். அந்த அரசன் நல்லவனாகவும் மத நம்பிக்கைகள் கொண்டவனாகவும் விளங்கினான். ஆனால் அவனது அமைச்சர்களும் பிறரும் கெட்ட எண்ணங்களை கொண்டிருந்தார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து அமைதியாக வாழ காட்டிற்கு சென்றான் அரசன் சூரத். பல நாட்கள் அங்கே நிம்மதியில்லாமல் திரிந்து வந்தான். மிகவும் பசித்த பொழுதும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தான். ஒரு நாள் காட்டில் ஒரு குடிசையை கண்டான். குடிசைக்கு வெளியே சோகமாக ஒரு மனிதன் அமர்ந்திருப்பதை பார்த்தான். யார் நீ? எங்கு என்ன செய்கிறாய்? நான் சமாதி, ஒரு வணிகன். என் குடும்பத்தினர் என் பணத்தை எல்லாம் பறித்துக் கொண்டு என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டார்கள். நான் இங்கு வந்து சேர்ந்தேன். மேதா என்னும் முனிவரின் குடிசை இது. ஆனால் இதற்குள் செல்வதற்கு எனக்கு தைரியம் இல்லை. அரசன் சூரத் சமாதியை ஊக்குவித்தான். இருவரும் குடிசைக்குள் சென்றார்கள். முனிவரே, நான் தான் அரசன் சூரத். உங்களிடம் புகலிடம் தேடி வந்துள்ளேன். என் சொத்து, பதவி, அதிகாரம் எல்லாவற்றையும் என் அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டு என்னை விரட்டிவிட்டனர். ஆனால் அவர்களை என்னால் மன்னிக்க முடியாது. என் நண்பன் சமாதிக்கும் அதே நிலைதான். அரசே, நீ நிலையில்லாத பொருட்களைத்தான் இழந்து விட்டாய். நீ உனது ஆன்மீக அறிவை மறந்து விட்டாயா? அதனால் தான் நீ கஷ்டப்படுகிறாய். சரி, இப்போ உனக்கு என்ன வேண்டும் சொல். ஆசைகளை ஒழிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு உங்களது வழிகாட்டுதல் தேவை. அரசே, விஷ்ணு கடவுளின் யோக நித்திரையின் பெயர்தான் மகாமாயா. மகாமாயா, பகவதி, லக்ஷ்மி, இவர்களை வழிபடுபவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இவர்களை புறக்கணிப்போர் துன்பப்பட்டு பேராசையால் அழிவை நோக்கி செல்வர். முனிவரே, மகாமாயாவின் சக்தியை எங்களுக்கு தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மகாமாயா, இந்த விண்வெளியின் படைக்கும் சக்தி எல்லையில்லாதது. துன்பப்படுவோரின் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து அது மீண்டும் பிறப்பெடுக்கும். முதலில் அது பிரளயத்திற்கு பிறகு பிறந்தது. விஷ்ணு பகவான் பார்க்கடலில் யோக நித்திரையில் இருந்த நேரம் அது. அந்த நீண்ட இடைவெளியில் விஷ்ணு பகவானின் காதுகளில் இருந்து வெளிப்பட்ட மெழுகு 2 பெரிய அசுரர்களை உருவாக்கியது. அவர்கள்தான் மது, கைத்தம். விஷ்ணு ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ளார். இந்த உலகை நாம் வாழலாம். நீ சொன்னது சரிதான். உலகத்தின் கடவுளாக நாம் ஆக முடியும். அனைவரும் நம்மை வழிபடட்டும். அனைத்தும் நமதாகட்டும். இதை பார்த்துக் கொண்டிருந்த பிரம்மா மிகுந்த வேதனைக்கு ஆளானார். இந்த அசுரர்களை விரட்ட வேண்டுமானால் விஷ்ணுவை எழுப்ப வேண்டும். விஷ்ணுவின் மகா சக்தியான மகாமாயாவை பிரம்மா தூண்டிவிட முடிவு செய்தார். ஹே படைக்கும் சக்தியே, இந்த உலகத்தை 2 அசுரர்களிடமிருந்து காப்பாற்று. விஷ்ணு பகவானை ஆழ்ந்த நிதிரையிலிருந்து எழுப்பிவிடு. ஓ பிரம்மா, இந்த 2 அசுரர்களும் விஷ்ணுவில் இருந்து படைக்கப்பட்டவை. இவர்கள் இருவரும் நிலத்திலோ நீருக்குள்ளோ உயிர் துறக்க முடியாது. அவர்களை நிலம், நீர் இரண்டுக்கும் மேற்பட்ட நிலையில்தான் கொள்ள முடியும். நான் விஷ்ணுவை அவரது உறக்கத்தில் இருந்து எழுப்புகிறேன். விஷ்ணு கடவுளே, மூவுலகத்தையும் இந்த அசுரர்களை காப்பாற்று. மாபெரும் சக்தியான சிவபெருமானை தவிர யாராலும் இவர்களை அழிக்க முடியாது. மது, கைதத் இருவரையும் சுதர்சன சக்கரம் தலையில் சீவிய பொழுது விஷ்ணு அவர்களது தலை மீண்டும் மீண்டும் உடலோடு சேர்ந்து கொண்டு உயிரோடு எழுந்து சண்டையிடுவதைக் கண்டார். ஒவ்வொரு முறை உயிரிழக்கும் போதும் மீண்டும் இருவரும் உயிரோடு எழுந்து வந்தார்கள். இறைவனே, இவர்கள் இருவரும் நிலத்திலோ நீரிலோ இறக்க மாட்டார்கள். இதை கேட்டதும் விஷ்ணு பகவான் திடீரென ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தார். தன்னுடைய வலது காலின் முட்டி மீது அசுரர்களை கிடத்தி அவர்களது நெஞ்சை தனது கூரிய நகங்களால் கிழித்தார். மகாமாயா, துர்க்கையின் இன்னொரு வடிவம். பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தெய்வங்களும் இணைந்த உயர்ந்த சக்தியே துர்க்கை எனப்படுவதாகும்.